வணக்கம். ஆன்லைன்ல ஒருத்தர் எவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும், மூடிய கதவுகளுக்குள்ள நிஜத்துல என்ன நடக்குதுன்னு வெளியில இருந்து யாராலையும் சொல்ல முடியாது, இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ட்ரூ கிரைம் பகுப்பாய்வு நம்ம எல்லாரையும் கொஞ்ச நேரம் அப்படியே உறைய வைக்க போகுது. வெளியில பார்க்கறப்போ ஒரு ஹாப்பி கப்பிள் மாதிரி வாழ்ந்தவங்க, ஆனா அந்த 4 சுவத்துக்குள்ள நடந்து கொண்டிருந்த விஷயம் கடைசியில ஒரு இரட்டை மரணத்துல முடிஞ்சிருக்கு. இதுதான் சென்னை நங்கநல்லூரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இன்ஃப்ளூயன்சர் மர்மம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த வாசகத்தை கொஞ்சம் உற்று கவனிங்க. ஒரு மனிதன் ஆன்லைன்ல எப்படி சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கையின் உள்ள என்ன நடக்குது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, ஒரு பயங்கரமான நிஜம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியற எல்லாமே உண்மை கிடையாது அப்படிங்கறத இந்த சம்பவம் ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வைக்கும். இவங்கள பத்தி சொல்லணும்னா, அந்த பெண் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவ். டெய்லி மோட்டிவேஷன் வீடியோஸ், ரீல்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ்னு கலக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்போ, அடடா, என்ன ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்னு தான் நமக்கே தோணும். லக்ஸூரியான வாழ்க்கை, ரொமான்டிக் ஃபோட்டோக்கள்னு ஃபாலோவர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருந்துச்சு. அந்த பிரகாசமான புன்னகைக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய இருள் மறைஞ்சிருக்குன்னு அப்போ யாருமே நினைச்சு கூட பார்க்கல. சம்பவம் நடந்த அன்னைக்கு அதிகாலையில நங்கநல்லூர்ல இருக்கிற அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டதாக அக்கம்பக்கத்துல இருந்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டோட கதவு ரொம்ப நேரமா திறக்கப்படல. ஃபோன் கால்ஸ் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சந்தேகம் அடைந்த அயலவர்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. உள்ளவங்க பார்த்த காட்சி எல்லாரையுமே அதிர்ச்சியில உறைய வச்சிடுச்சு. சோஷியல் மீடியால எப்பவுமே பிரபலமா சிரிச்ச முகமா இருந்த அந்த பெண் இன்ஃப்ளூயன்சர் உயிரிழந்த நிலையில கிடந்தாங்க. அதே வீட்டுக்குள்ள அவரோட கணவரும் இறந்த நிலையில இருந்தாரு. இத பார்த்த அடுத்த செகண்ட் போலீஸ்க்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு, இது சாதாரண மரணம் கிடையாது. இங்க ஒரு பயங்கரமான முரண்பாட்டை நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் கியூரேட் செய்யப்பட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா உருவாக்கப்பட்ட அந்த இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை, அதுல சிரிப்பு, மோட்டிவேஷன், ஆடம்பரம், ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மறுபக்கம் போலீஸ் கண்டுபிடிச்ச நிஜங்களை பாருங்க. பணப்பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், அதுக்கும் மேல ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜை காப்பாத்திக்க வேண்டிய பெரிய சோஷியல் மீடியா பிரஷர். ஒரு மனுஷனோட ஆன்லைன் இமேஜ்க்கும் நிஜ வாழ்க்கைக்கும் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இது ரொம்ப அதிர்ச்சிகரமா காட்டுது. போலீஸ் சும்மா விடல. அந்த வீட்டுக்குள்ள மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி முழு கவனத்தையும் டிஜிட்டல் பக்கம் திருப்பினாங்க. ஏன்னா கேமராவுல தெரியாத விஷயங்களை டேட்டா கண்டிப்பா சொல்லும். அந்த வீட்ல இருந்த மொபைல் போன்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்களை டீக்ரிப்ட் பண்ணி படிச்சாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களோட வாக்குமூலங்களையும் பதிவு செஞ்சாங்க. அப்பதான் ஒரு பெரிய உண்மை வெளியே வர ஆரம்பிச்சது. என்ன உண்மைன்னா, கடைசி சில நாட்களாகவே அந்த வீட்ல கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடந்திருக்குன்னு விசாரணையில தெரிய வந்துச்சு. எல்லாமே பெர்ஃபெக்ட்னு சோஷியல் மீடியாவுல காட்டிக்கிட்டாலும் நிஜத்துல அவங்க உறவுக்குள்ள ஒரு ஆழமான விரிசல் இருந்திருக்கு. இந்த டைம்லைனை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த சோகம் உருவாச்சுன்னு புரியும். கடந்த சில மாசங்களாவே அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை, பெரிய மன அழுத்தம் இருந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு நேரம் வரைக்கும் ரொம்ப தீவிரமான சண்டை சத்தம் கேட்டதாக அயலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நள்ளிரவில் அந்த சத்தம் திடீர்னு நின்னு போச்சு. ஒரு மயான அமைதி. அடுத்த நாள் காலை அந்த கொடூரமான இரட்டை மரணம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த திடீர் அமைதி எப்பேற்பட்ட ஒரு சோகத்தை தன்னுள் வச்சிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப திகழா இருக்குங்க. இந்த நியூஸ் வெளியில வந்த உடனே இணையமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. நேத்து வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு இப்படி கிடக்குறாங்கன்னு யாருனாலையும் ஏத்துக்கவே முடியல. எல்லார் மனசுலயும் எழுந்த முதல் கேள்வி, அந்த சிரிப்பு போலியா? இத்தனை நாளா நாங்க பார்த்த அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே வெறும் நடிப்பு தானா? அவர்களோட வாழ்க்கையில உண்மையில என்னதான் நடந்தது? எப்படி இவ்ளோ பெரிய மன அழுத்தத்தை அவங்களால இத்தனை லட்சம் பேர்கிட்ட இருந்து கூலா மறைக்க முடிஞ்சது? இது திட்டமிட்ட கொலையா, இல்ல திடீர்னு நடந்த உணர்ச்சி வெடிப்பா? இந்த கேள்விகள் இன்னமும் அந்த காத்துல ஒரு பெரிய மர்மமா சுத்திட்டு தான் இருக்கு. ஆனா நண்பர்களே, இத்தனை கேள்விகளுக்கும் நடுவுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு ஆழமான இருள் பல நேரங்கள்ல அந்த கேமரா லென்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆன்லைன்ல அவங்க காட்டுன அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் இருந்திருக்கு. அதுதான் அந்த ஒட்டுமொத்த சோகத்துக்கும் முக்கிய காரணம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இருக்கு. தீவிரமான மன அழுத்தம், உறவுகளுக்குள்ள விரிசல், சோஷியல் மீடியாவோட அந்த டாக்ஸிக் பிரஷர், அதாவது எப்பவுமே பர்ஃபெக்டா தெரியணுங்கிற ஒரு மாயை. இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கியூரேட் செய்யப்பட்ட பொய் வாழ்க்கைய நிஜம்னு நம்புறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு இது நமக்கு உணர்த்துது. இந்த கேஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த மறைக்கப்பட்ட போராட்டங்களை வெளியிலிருந்து யாராலும் எளிதா புரிஞ்சிக்க முடியாது. திரைக்கு அப்பால் பாருங்கள். ஸ்கிரீன்ல தெரியறது மட்டுமே வாழ்க்கை இல்ல. உங்க சுத்தி இருக்கிறவங்க உண்மையிலே எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிங்க.
இதே மாதிரி சுவாரஸ்யமான சிந்திக்க வைக்கிற ட்ரூ கிரைம் பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சமூக வலைத்தளத்துல நீங்க பார்க்குற பெர்ஃபெக்ட் வாழ்க்கைக்கு பின்னாடி நிஜத்துல என்ன மறைஞ்சிருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த பகுப்பாய்வோட சந்திக்கிறேன்.